சில சேனல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, பழைய சீரியல தூசி தட்டி எடுத்து, இந்த சீரியல நாம ஏன் ரீமேக் பண்ணக்கூடாது அப்படின்னு நெனைக்கிற சில பேர் இருக்காங்க. ஸோ வந்து அந்த மாரி சேனல்ஸ் சிலது நாம பார்த்திருப்போம். இதுல வந்து வீல ஆரம்பிக்கிறதா இருக்கட்டும், ஸீல ஆரம்பிக்கிறதா இருக்கட்டும், ஆர் ஆர்ல ஆரம்பிக்கிறதா கூட இருக்கட்டும். அது என்னென்ன சேனல் உங்களுக்கு நல்லா தெரியும். நான் சொல்லி காப்பிரைட் வாங்க விரும்பல. அண்ட் இந்த மாரி சில சேனல்ஸ்னால ஓவரா இப்பலாம் கிளாமர்ல இருந்து மேக்கப் வரைக்கும் எல்லாமே ஓவர் ஆயிடுச்சு. ஸோ இப்ப 2000ல வந்து எடுத்த ஒரு பர்ட்டிகுலர் சீரியல இப்ப ரீசென்ட்டா 2024ல மறுபடியும் ரீமேக் பண்ணி நம்ம தமிழ்நாடு, தெலுங்கு, அப்புறம் இன்னும் மலையாளம் இனிமே வரும்னு நெனைக்கிறேன். ஆல்ரெடி வந்துருச்சான்னு கூட தெரியல. அந்த சீரியல பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ திஸ் இஸ் ஏபி அனுசாரா ரியாலிட்டி சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நெனைக்கிறவங்க, சப்போர்ட் பண்ணணும்னு நெனைக்கிறவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நீங்க அங்க கிளிக் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணலாம். அண்ட் லைக் அண்ட் ஷேர் அண்ட் ஃபாலோ கூட பண்ணலாம். அண்ட் லாஸ்ட் டைம் ஒரு வீடியோல வந்து நான் திக்கி பேசுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. தேங்க்யூ ஃபார் தட் கரெக்ஷன். நான் திக்கி பேசாத மாதிரி நான் ட்ரை பண்றேன். நாம ஃபர்ஸ்ட் இப்ப கஹானி கர்கர் கி அப்படின்னு சொல்லி ஒரு ஹிந்தி சீரியலோட அந்த ஒரிஜினல் ஸ்டோரி என்னன்னு பார்த்தோம்னா, இதுலயும் 3 பசங்க வந்து இருக்காங்க. அவங்கள்ல ஒருத்தருக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆயிடுச்சு. இன்னொருத்தருக்கு மேரேஜ் ஆகுற ஸ்டேஜ் இருக்கும்போது அவரோட லவ்வர் வந்து சூசைட் பண்ணிக்க ட்ரை பண்ணனால, அந்த மேரேஜ விட்டுட்டு போய் அந்த பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிறாரு. யார? லவ்வர கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அண்ட் வந்து 3வது பையன் வந்து அந்த அந்த 2வது பையனுக்கு பார்த்த அந்த பொண்ண 3வது பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுடுறாங்க. இதனால அவங்க வந்து என்னென்ன ப்ராப்ளத்த ஃபேஸ் பண்றாங்க. ஆல்ரெடி அந்த 3வது பையன கல்யாணம் பண்ண அந்த பொண்ணு, இந்த ஃபேமிலி மேல ஆல்ரெடி ஒரு காண்டுல இருக்காங்க. அவங்க பிசினஸும் லாஸ் ஆயிடுச்சு. கட்டிக்கணும்னு நெனச்ச அந்த பையனும், அவனோட லவ்வர் தான் வேணும்னு சொல்லி போயிட்டான். அதனால இதெல்லாம் வச்சு ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி, ரிவெஞ்ச் வந்து எடுக்குறாங்க. இந்த சீரியல் வந்து நல்லா போயிட்டு இருந்தது. 20 வருஷம் லீப் எடுக்குறாங்க. லீப்புக்கு அப்புறமேட்டும் சில பல விஷயங்கள் எல்லாம் நடக்குது. நடக்கக்கூடாத விஷயம், நடந்த விஷயம் எல்லாமே நடக்குது. அது அந்த சீரியல் பார்த்தவங்களுக்கு தெரியும். இந்த சீரியல் வந்து எப்ப வந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2008ல வந்து இந்த கஹானி கர் கர் கி அப்படிங்கிற சீரியல் 2008ல வந்து முடிஞ்சிருக்கு. இத வந்து ப்ரொடியூஸ் பண்ணது எக்தா கபூர். அவங்க ஃபேமஸான டைரக்டர் ஹிந்தி, நார்த் இந்தியா. அண்ட் வந்து பாத்தீங்கன்னா, அவங்க தான் நாகின்ங்கிற சீரியல் இப்ப வரைக்கும் போயிட்டு இருக்கிற நாகின் 6 சீசன் இதெல்லாமே அவங்க ப்ரொடியூஸ் பண்ண சீரியல்ஸ் தான். அதனால அந்த ஃபர்ஸ்ட் ஹீரோயினியான மோனி ராய் தான் என்னோட ஃபேவரட் கூட. அண்ட் இந்த சீரியல் கூட எக்தா கபூர் வந்து ஹிந்தியில பண்ணாங்க அப்படின்னு எனக்கு ஷாக்கா இருந்தது. அண்ட் நெக்ஸ்ட் தமிழ்ல வந்து வந்தோம்னா இப்பதான் ஸ்டார்டிங்ல அந்த பொண்ணு வந்து வெறுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா, நம்ம 3வது மருமகள்னு இப்ப நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன்ல, வீட்டுக்கு வீடு வாசப்படி வேண்டும் அப்படிங்கறதுதான் நம்ம தமிழ் சீரியலோட நேம். ஓகேங்களா? சோ வந்து இதுல நிறைய கிளாமர் இந்த மாதிரி கொஞ்சம் இருக்கு. ஓவர் மேக்கப் தான் அதிகமா இருக்கு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா நல்லா போகும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஏன்னா அந்த சீரியல் ஐ மீன் ஹிந்தி சீரியல்ல வந்து டிஆர்பி வந்து ஓவரா வந்து போச்சு அப்படின்னு சொன்னாங்க. சோ நம்ம இதுலயும் நல்லது ஓடும் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. அது உண்மையா என்னன்னு தெரியல. இப்ப வந்து தெலுங்குக்கு போனா ஜானகி சமாசாரா சம்சாரம் சாரி, எனக்கு வாயில வரல. பட் நான் அதை வந்து டிஸ்கிரிப்ஷன்ல அந்த டைட்டில் கொடுக்குறேன். நீங்க அதுல பார்த்து கண்டுபிடிச்சுக்கோங்க. அந்த சீரியலும் பண்ணிட்டு இருக்காங்க அங்க. சோ இனிமேலும் மராத்தியில வரலாம், ஒடிசால வரலாம், இன்னும் நிறைய லாங்குவேஜஸ்ல மாறி மாறி வரலாம். இது டோட்டலி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி பேஸ்டான ஸ்டோரி. இதுல வந்து நிறைய விஷயம் நடக்குது. பிசினஸ் சம்பந்தமா, ஃபேமிலியில எப்படி கவனிச்சுக்கிறாங்க, அது எல்லாமே நடக்குது. இதுல வந்து பார்வதிங்கிறவங்க தான் மெயின் கேரக்டர். அந்த மெயின் கேரக்டர் மீன்ஸ் ஃபர்ஸ்ட் மருமகளே அவங்க தான். சோ அவங்களுக்கும் அந்த 3வது மருமகளுக்கும் வர பிரச்சனைகள் பத்தி, அந்த 3வது மருமகள் ரிவெஞ்ச் எடுத்தாங்களா இல்லையா அத பத்தி தான் இந்த சீரியல் ஃபுல்லாவே போகும். இதுல வந்து ஃபர்ஸ்ட் நான் அந்த ப்ரோமோ வந்து தமிழ்ல பார்க்கும்போது எனக்கு எனக்கு பர்சனலி என்ன ஃபீல் ஆச்சுன்னா, எனக்கு இந்த கதை தான் இது அப்படின்னு தெரியல. நான் கூகுள் சர்ச் பண்ணி பாக்குறப்ப நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபேஸ் தான் ஹிந்திலயும் நடிச்சிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சது. நான் ஷாக் ஆயிட்டேன். படே அச்சே லகதி ஹே, ஐ மீன் உள்ளம் கொள்ளை போகுதுடா சீரியல் யாருமே மிஸ் பண்ணிருக்க மாட்டீங்க, மறந்துருக்க மாட்டீங்க. அந்த சீரியல்ல கதாநாயகியா வந்த மேடம் தான் இதுல ஃபர்ஸ்ட் மருமகளா வந்தவங்க. சோ அவங்க கேரக்டர் வந்து பார்வதி அப்படிங்கிறது. அண்ட்
3வது மருமகள் பேர் வந்து பல்லவி அப்படிங்கிறது. இந்த கிளாஷ் வந்து எப்படி கிரியேட் ஆகும்? நம்ம அவங்களது மாரியே நம்மளது பண்ணுவாங்களா? அப்படின்னு ஒரு ஃபீல் இருந்தது. பட் வந்து பாத்தீங்கன்னா, இப்ப வரைக்கும் ஓரளவுக்கு சுமாரா போயிட்டு இருக்கு. இதுக்கு மேல வெடிகுண்டு வைக்காம இருந்தா நல்லது. பட் ஃபீல் குட் ஃபேமிலி ட்ராமான்னு நான் நெனைக்கிறேன். நீங்க நான் ஏதாவது சீரியல் இந்த சீரியலோட வேற சீரியல் நேம மிஸ் பண்ணியிருந்தேன், வேற லாங்குவேஜ் நேம மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, கமெண்ட் செக்ஷன்ல நீங்க சொல்லலாம். அண்ட் எனக்கு வந்து இது ஃபேமிலி ட்ராமாங்கிறனால ஓரளவுக்கு ஓகேவா இருக்கும்னு நெனைக்கிறேன். நீங்க வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தேங்க் யூ.